அன்பு நண்பர்களே, புத்தரை நேருக்கு நேராக முகத்திற்கு முகம் சந்திப்பதற்காக பல ஆயிரம் மைல்கள் பயணம் செய்த துறவி ஒருவர் பற்றி தான் இந்த வீடியோ. புத்தரை பார்ப்பதற்காக ஒரு பெரிய ஆற்றை நீந்தி கடந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் வரும்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு வினோதமான அனுபவம் என்ன? ஆற்றில் நீந்தி கொண்டிருந்த போது தண்ணீரில் மிதந்து வந்த உயிரற்ற உடலை பார்த்தபோது அந்த துறவிக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன? இறுதியில் இந்த மனிதர் புத்தரை நேரில் போய் சந்தித்தாரா? ஓஷோ சைனீஸ் மக்கள் மத்தியில் பரவலாக அறியப்பட்ட இந்த சம்பவத்தை எதற்காக நம் மனதில் நன்கு பதிய வைக்க சொல்கிறார்? ஒரு துறவி புத்தரை தேடி அலைந்து கொண்டிருந்தார். அவர் பல வருடங்கள் பயணம் செய்து கடைசியாக புத்தர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்டிற்கு வந்து சேர்ந்தார். இப்போது ஒரே ஒரு ஆற்றை மட்டும்தான் கடக்க வேண்டும். புத்தரை நேருக்கு நேர் அவருடைய முகத்தை பார்த்து விடலாம், அவரை சந்தித்து விடலாம். அதை நினைத்து பார்த்ததும் படு உற்சாகமானார் அந்த துறவி. அந்த ஆற்றின் அடுத்த கரையை அடைவதற்கு சிறிய படகு ஏதாவது கிடைக்குமா என்று அங்குள்ள மக்களிடம் விசாரித்தார். ஏனென்றால் ஆறு மிகவும் அகலமாக இருந்தது. அந்த பகுதி மக்களோ அவரிடம், ஒருவராலும் உங்களை அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏனென்றால் யாரெல்லாம் அந்த கரைக்கு செல்கிறார்களோ அவர்கள் யாருமே திரும்பி இந்த கரைக்கு வருவதே இல்லை என்று எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்து வருகிறது. அதனால் உங்களை யாரும் தைரியமாக கூட்டிச் செல்ல மாட்டார்கள். நீங்களாக ஆற்றில் நீந்தி செல்வது மட்டும்தான் ஒரே வழி என்று பதில் சொன்னார்கள். அவருக்கு பயமாக இருந்தது. ஆறு அகலமாகவும் ஆழமாகவும் இருந்தது. ஆனால் புத்தரை பார்த்தே ஆக வேண்டுமே. அவருக்கு வேறு வழி தெரியவில்லை. எனவே ஆற்றுக்குள் குதித்து நீந்த ஆரம்பித்தார். ஆற்றிற்கு நடுவில் வந்தபோது ஒரு இறந்து போன உடல் மிதந்து வருவதை பார்த்தார். அந்த உடல் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பித்தது. துறவிக்கு பயம் அதிகரித்தது. அந்த உடலை தவிர்க்க முயற்சி செய்தார். பல வழிகளில் அந்த இறந்த உடலை தவிர்க்க முயன்றார். ஆனால் இவர் எவ்வளவு முயன்றாலும் அது அவரை நோக்கியே மிதந்து வந்தது. அதை தவிர்க்க வழியே இல்லை என்று ஆன பிறகு அதையும் தாண்டி அவருக்கு ஒருவித ஆர்வம். ஏனென்றால் மிதந்து வந்த உடல் ஒரு புத்த துறவியின் உடல் போல தெரிந்தது. அந்த உடலில் இருந்த உடை, நன்கு மொட்டையடித்த தலை எல்லாவற்றையும் பார்த்தவுடன் அவராக கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த உடலை தன் அருகில் வருவதற்கு அனுமதித்தார். மாறாக அவரே இறந்த உடலை நோக்கி நீந்த ஆரம்பித்தார். அருகில் சென்று அதன் முகத்தை பார்த்தார். அடுத்த வினாடி பைத்தியம் பிடித்தோர் போல சிரிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் மிதந்து வந்தது இந்த துறவியின் இறந்த உடல்தான். அவரால் நம்பவே முடியவில்லை. மீண்டும் மீண்டும் உற்று பார்த்தார். அது அவரின் இறந்த உடல்தான், சந்தேகமே இல்லை. அப்போது அந்த உடல் ஆற்றில் அவரை கடந்து தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இவர் தன்னுடைய கடந்த காலம் எல்லாம் அந்த உயிரற்ற உடலோடு அடித்து செல்லப்படுவதை பார்த்தார். எவற்றையெல்லாம் கற்றிருந்தாரோ, எவற்றையெல்லாம் சேகரித்திருந்தாரோ, எதுவாகவெல்லாம் இருந்தாரோ, அவரின் ஈகோ உட்பட எல்லாமே அந்த உயிரற்ற தேகத்தோடு மிதந்து சென்று விட்டது. He was now totally empty. இப்போது புத்தர் இருந்த கரைக்கு நீந்தி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரின் இறந்த காலம் ஆற்றோடு சென்றுவிட்ட பிறகு இப்போது இந்த துறவியே புத்தர் தான். துறவி மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் அவர் வெளியில் உள்ள புத்தரையும் உள்ளே இருக்கும் புத்தரையும் இத்தனை நாட்கள் தேடிக்கொண்டிருந்தார். சிரித்து கொண்டே மீண்டும் சில நிமிடங்களுக்கு முன் நின்று கொண்டிருந்த அதே கரைக்கு நீந்தி வந்து சேர்ந்தார்.
ஆனால் ஆச்சரியம், அங்கிருந்த மக்கள் யாரும் இவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவே அங்குள்ள மக்களிடம் அவராகவே சென்று தான் யார் என்று சொல்லி பார்த்தார். சில நிமிடங்களுக்கு முன்னால் உங்களிடம் படகு கேட்ட அதே நபர் நான் தான் என்று சொல்லி பார்த்தார். அங்குள்ளவர்கள் அதை கேட்டு சிரித்தார்கள். அவர் அதே மனிதர் இல்லை. He was not the same man. அந்த பகுதி மக்கள் மத்தியில் நிலவும் நம்பிக்கைக்கு இதுதான் காரணம். அதாவது அந்த கரைக்கு செல்லும் மனிதர் யாரும் திரும்ப வருவதில்லை. எல்லோருமே மீண்டும் இங்கே திரும்பி வருகிறார்கள், ஆனால் போனவர்கள் அதே போல் வருவதில்லை. They were not the same. அவர்களின் பழைய நிலை, கடந்த காலம் இறந்து விடுகிறது. The old was dead. ஒரு புது மனிதனாக திரும்பி வருகிறார்கள். நான் இந்த கதையை உங்கள் மனதில் ஆழமாக பதிக்க விரும்புகிறேன். நீங்கள் புத்தா லேண்டுக்கு அல்டிமேட் ஆவதற்கு, அல்டிமேட்டை தெரிந்து கொள்வதற்கு உண்மையில் பயணம் போனீர்கள் என்றால், ஏதாவது ஒரு நாள் அகலமான ஆற்றின் பகுதிக்கு வந்து சேர்ந்தீர்கள் என்றால், உங்களுடைய பழைய வாழ்க்கை, கடந்த காலம் எல்லாம் அந்த ஆற்றோடு கலந்து நகர்ந்து மெதுவாக கடலை பார்த்து பயணிக்கும். நீங்கள் மட்டும் தனியாக ஒரு பொருட்களும் இல்லாமல், உடல் இல்லாமல், மனம் இல்லாமல் இருப்பீர்கள். அந்த தனிமையில்தான் புத்தர் என்ற மலர் பூக்கும். இப்போது நீங்கள் புத்தா லேண்டை வந்தடைந்து விட்டீர்கள். You have come to know the Tao. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. Until then, take care. Bye.